இந்த ஆல்கோ ட்ரேடிங்கில் நிஃப்டி அப்புறம் பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் பண்ணலாம். ஸோ இதில் ட்ரேடிங் நடக்கிறது வந்து ஆப்ஷன் பையிங் மட்டும்தான் வந்து பண்ணுறோம். ஸோ வேறு எதுவுமே பண்ணல. உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்குரிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். ஒரு லாட் ட்ரேட் பண்ணுறக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நிஃப்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 லாட்டுக்கு வந்து ஒரு 20,000 இருந்துச்சுன்னா சஃபிஷியண்ட்டாக இருக்கும், உங்களால் ட்ரேட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டினா ஒரு 35,000 இருந்தால் 1 லாட் ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்ம செட் பண்ணுற டார்கெட் ரெண்டுக்குமே ஒரே டார்கெட் ஸ்டாப் லாஸ் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரீசெண்டாக இப்போ நிறையா கிளைண்ட்ஸ் எங்கள்கிட்ட வர்றவங்க எல்லாருமே வந்து நிஃப்டி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஏன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் சேம் ரிட்டர்ன் தான். ஸோ அதனால் நிஃப்டியில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த 1 மந்த் நாங்கள் பார்த்ததில் நிஃப்டி நல்லா தான் போகுது. ஸோ பேங்க் நிஃப்டியை விடவே நிஃப்டியில் நல்லாவே மூவ்மெண்ட் இருக்கனால அது கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஒரு டெய்லி பேசிஸில் பட் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஷோ பண்ணுறது வந்து பேங்க் நிஃப்டி ஷோ பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நிஃப்டி பற்றி நான் வந்து சொன்னேன். அதே மாதிரி எங்கள்கிட்ட வாங்கின கிளைண்ட் அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இது ஒரு 3 லாட் ட்ரேட். நான் நிறைய பேர் வந்து பெருசாக தான் ட்ரேட் பண்ணணுமா 1-2 லாட் ட்ரேட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 1 or 2 லாட்ஸும் உங்களால் ஆர்டர் பஞ்ச் பண்ண முடியும் தான். இந்த கிளைண்ட் ஒரு 3 லாட்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. 1500 டார்கெட் வச்சு 1500 அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் ஆட்டோ ட்ரேட் ஆல்கோ ட்ரேட் நடக்கும். இதில் ட்ரேடிங் வந்து டெய்லி 30 மினிட்ஸ் சொல்கிறோம். ஸோ அதிகபட்சம் 30 மினிட்ஸ் சொல்கிறோம். நமக்கான 1 or 2 மினிட்ஸ் ஒரு 5 மினிட் 10 மினிட்லேயே வந்து நமக்கு ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருந்தா ரொம்ப நேரம் போகாது. சிம்பிளாக சொல்லணும்னா 10 மணிக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்தவங்க டே டு டே ஒர்க் பார்க்க போயிடலாம். இது லைவ் மார்க்கெட்டில் எதுவுமே நீங்கள் ஆட்டோ ட்ரேட் பண்ணுற மாதிரி வராது. லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் மேனுவல் இன்ட்ரப்ஷன் எதுவும் இருக்காது. லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோ ட்ரேட் தான் நடக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே 9 o'clock ஒரு 8:45 அந்த டைமிங்லேயே உங்களால் ஆர்டரை பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். லைவ் மார்க்கெட்டில் நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஆட்டோ ட்ரேட் நடக்கும். ஒன்றும் இல்லை, ஆர்டர்னால் இப்போ நம்ம நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா எந்த ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லணும். எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போகிறோம், டார்கெட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்ன, இதை மட்டும் நம்ம இன்புட்டாக டெய்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். நாங்கள் அதை ஷோ பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி அந்த இன்புட் தர்றோம், அது எப்படி என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகுது அப்படின்றதையும் காட்டுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இது ஒரு ட்ரைனிங் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா இன்ஸ்டால் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் நீங்களும் இதே தான் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் சிம்பிளான ஸ்டெப்ஸாக இருக்கும். இது ரிலேட்டட் டவுட், பிளான் டீட்டெயில் இல்லை என்கொயரினா இந்த வீடியோ வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்ணி டீட்டெயில் கேளுங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகும், வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெலீட்டில் ஆல் கொடுத்துட்றோம். டேட்டா ஃபீல்டையும் டெலீட் பண்ணிடுறோம். ஓப்பன் அமி புரோக்கர், லைவ் ஃபீட் ஸ்டார்ட். சிம்பிள் சர்ச்சில் பேங்க் நிஃப்டி 31 JUL ஜூலை. ஸோ JULனு டைப் பண்ணி NFO எக்ஸ்சேஞ்ச் சர்ச் ஆட் பேக்ஃபில் 30 days. இப்போ சார்ட்டில் நமக்கு அங்கே ஆட் பண்ண டேட்டா லோட் ஆயிரும். ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். 57,520 வந்திருக்கு. ஸோ 57,500 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். 25C 57,500 சர்ச் ஆட். சி எரேஸ் பண்ணிவிட்டு பீன் மாற்றிக்கிறோம். பீனா புட் ஆப்ஷன், சீனா கால் ஆப்ஷன். ஆட் பண்ண ஆப்ஷனை இங்கே ஆட் போர்ட்ஃபோலியோ கீழே ஆட் கொடுத்துக்கலாம். பேக்ஃபில் 30 days. சார்ட்டில் ப்ளஸ் கிளிக் பண்ணி நியூ டிஃபால்ட் சார்ட். ஆட் பண்ண ஸ்கிரிப்டை இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த 57,500 கால் ஆப்ஷன் மேலே அதை காப்பி பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே பேராமீட்டரில் காப்பி பண்ணதை ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் பண்ணுறோம். கீழே அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு சிஏ பீன்னு மாற்றிக்கிறோம். ஓகே. போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் நம்பர் ஆஃப் லாட் 1ன்ற இடத்துல 20 சேஞ்ச் பண்ணிக்கிறோம். கீழேயும் மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்டுக்கு கீழே கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம், லாட் சைஸும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ 30ன்றதை 35ன்னு மாற்றிக்கலாம். ஏன்னா இப்போ புதுசாக அப்டேட் ஆயிடுச்சு. இனிமேல் லாட் சைஸ் பேங்க் நிஃப்டிக்கு 35. டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். இப்போ ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகும். இனிஷியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 10,000 rupees டார்கெட் செட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு ட்ரேடிங் போயிட்டுருக்கு.
10,000 செட் பண்ண டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ 10,045ல ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி தான் ஆல்கோ ட்ரேட் போச்சு. இதில் ட்ரேடிங் நடந்தது புட் ஆப்ஷனில் பை பண்ணி செல் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டட் பிளான் டீட்டெயில் டவுட் என்கொயரினா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஒரு ப்ரௌச்சர் தருவேன். அதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு டவுட் என்கொயரினாலும் மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.